தோனி 42 வயசுல கிரிக்கெட் விளையாடணுமா? பேசாம சிஎஸ்கேவுக்கு ஹெட் கோச்சாவோ மென்டாராவோ டக் அவுட்ல உட்கார வேண்டியது தானே. அதுவும் இல்லாம முழங்கால இப்பதான் அறுவை சிகிச்சை முடிஞ்சிருக்கு. கடைசி ஒரு ஓவர் ஆடுறதுக்கு அடுத்த பிளேயரோட ஸ்பாட்டை, அதாவது சின்ன பசங்களோட சான்ஸை வேஸ்ட் பண்ணணுமா? எல்லாரும் வேணான்னு சொல்லி அவர் அனுப்புறதுக்கு முன்னாடி அவரா ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போனார்னா மரியாதையோட போவாருன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸை குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. 2023 கப் எடுத்திருக்கும் போதே நம்ம அந்த டிசிஷன் எடுத்துக்கணும். எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பிளேயர்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா தோனிக்கு லைஃப்ல ஒரே ஒரு ரூல் தான், புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அதாவது ஒரு சாம்பியனோட உண்மையான வீரியம் விமர்சனங்களால முடிவு செய்யப்படாது. அவன் களமிறங்குற களத்துல அந்த நொடியில தான் முடிவு செய்யப்படும். டிவில விக்கெட் விழுந்தா விளம்பரம் போடுவாங்க, ஆனா தோனியோட என்ட்ரிக்கு விளம்பரமே போட முடியாது. ஏன்னா கோயால இருந்தாலும் எப்ப வருவானு தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறான். பத்தாததுக்கு போடுற டிஜே சவுண்ட் கூட சுத்தமா கேட்காது. எந்த டீமா இருந்தாலும் சரி, ரெண்டு டீமும் மொத்தமா சேர்ந்து சத்தமா கத்துவாங்க. அன்னைக்கு வந்த சத்தம் 125 டெசிபல். ஒரு கிரிக்கெட் பிளேயர் இன்னொரு பிளேயரை பார்த்து பொறாமப்படுறானா அது தோனி மட்டும்தான். வெல்கம் டு 100 டேஸ்ல 100 கிரிக்கெட் டைரிஸ். டே 22ல நம்ம பார்க்க போறது தோனி 42 வயசுல எதிரியோட கோட்டையில ராஜாவான கதை. வருஷம் 2024. வான்கடை மைதானம். 19.2 ஓவர் முடிஞ்சு போச்சு. 186 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்து சிஎஸ்கே அணி ஸ்ட்ராங்கான நிலையில இருக்கிறாங்க. களத்துல வந்தது தோனி. ஆப்போசிட்ல பால வச்சுக்கிட்டு நிக்கிறது பாண்டியா. ரெண்டு பேருமே ஆரம்பத்துல பயத்தை கண்ணுல காட்டிக்கல. ஆனா தோனிக்கு தான் சுத்தமா பயம் இருக்காது. காலை முன்னாடி வச்சு லாங்கான்ல ஒரு 6 அடிச்சாரு. ரோஹித் சர்மாவுக்கு சிரிப்பு அடக்க முடியல. இந்த மனுஷனடா இந்த வயசுல இந்த அடி அடிக்கிறான்னு. அடுத்த பால் நின்ன இடத்துல இருந்தே காலை கொஞ்சம் கூட நகர்த்தாம பிளாட்டா மிட் விக்கெட்ல 6 அடிச்சாரு. பாண்டியா பயம் இருக்குதா இல்லையான்றது முகத்துல காட்டல, ஆனா போடுற பால்ல காட்டிட்டாரு. அடுத்த பாலே ஃபுல் டாஸா போட்டாரு. லெக் சைடுல அசால்ட்டா 6 அடிச்சாரு. 3 பாலுக்கு 3 6. தோனி ஆடின 4 பாலுக்கு முன்னாடி வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மும்பை ஃபேன்ஸ்னு அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. தோனி வந்ததுமே ஆட்டோமேட்டிக்கா ப்ளூ சட்டை போட்டவன் அத்தனை பேருமே தோனின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கமெண்ட்ரியில இருந்த சுனில் கவாஸ்கர் நம்பவே முடியல. இந்த வயசுல என்ன பவர், வான்கடை மைதானமே இப்ப தோனிக்கு காலடியில கிடக்குதுன்னு வாயடிச்சு போனாரு. எதிரியோட கோட்டையில போயிட்டு இடம் உன்னோடுது, ஆனா ராஜா நான் தான் இன்னைய வரைக்கும் நங்கூரம் போட்டவர் தான் இந்த தோனி. தோனிய வயசு வச்சு குறைச்சலா பாக்குறவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான், போர்க்களத்துல சண்டையில நிக்கிற ஆளோட உடம்ப பாக்குறது முக்கியம் இல்ல, அந்த ஆளுக்குள்ள இருக்கிற போராடணுன்ற துடிப்போட இருக்கிற நரம்பு தான் முக்கியம். டே 23ல வர கிரிக்கெட் டைரியோட பக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க.